100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 30/4/2026 வியாழக்கிழமைக்குள்ளார உங்களுடைய கிரகநிலை கிரக மாற்றத்தை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது, மிக மிக முக்கியமாக உறவினரால் நடக்க போகும் சம்பவம், உறவினரால் வரப்போகும் பிரச்சனை, எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். அயன சயன போகஸ்தானத்தில் சுக்கிரன் சூரியன் சனி பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானும், தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் பகவானும், லாபஸ்தானத்தில் புதன் பகவானும் ராகு பகவானும் செவ்வாய் பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான் என்று கிரக நிலைகள் எல்லாம் இப்படி தான் அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாக என்ன நடக்கப் போகின்றது என்று கேட்டிங்கன்னா, நீங்களே எதிர்பார்க்காத அளவிற்கு பல அதிர்ஷ்டமான சம்பவங்கள் நடக்கப் போகின்றது. இந்த கிரக நிலைகள் எல்லாம் சாதகமான கிரக நிலைகள் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களை எதிர்த்தவர்களெல்லாம் விலகி ஓடப் போகின்றார்கள். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் வெற்றியை பார்ப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயரப்போகின்றது. சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவையும் நிச்சயம் உங்களை தேடி வரும் என்றே சொல்லியாக வேண்டும். குடும்ப ரீதியாக பார்க்கும்போது பெருசாக பிரச்சனை இல்லை, பாதிப்பு இல்லை அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். இருந்தாலும் தாய் தந்தை வழியில் கொஞ்சம் கவனத்தோடு பேசி பழகணும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி இடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லது. இல்லைனா பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. இதுவரைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் தடைபட்டு போயிருந்த காரியங்கள் எல்லாம் தடைகள் நீங்கி சிறப்பாக நடந்து முடிய போகின்றது. புத்திர பாக்கியம், அதாவது பிள்ளை பாக்கியம் இல்லையே என்று ஏங்கியவர்களுக்கும் நல்ல செய்தி வரப்போகின்றது. அடுத்து நாம் பார்க்க போகிறது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அப்படின்றதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. கடன் தொல்லைகளுக்கும் ஒரு முடிவு பிறக்கப் போகின்றது. ஏதோ ஒரு வகையில் கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர போகிறீங்க. அதற்கான வாய்ப்பும் உங்களை தேடி வரும். அதையும் நீங்கள் நிச்சயம் பயன்படுத்தி கொள்வீங்க அப்படின்றதும் உறுதி. மற்ற விஷயம், அதாவது குடும்ப ரீதியாக நல்லா இருப்பீங்க. தொழில் வியாபாரம் நல்லா இருக்கும். பண வரவு சிறப்பாக இருக்க போகின்றது. இப்படி இருக்கும்போது இதைவிட ஒரு மனுஷனுக்கு வேறு என்ன வேணும் வாழ்க்கையில்? நல்லபடியாக எல்லாம் நடக்குதே அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் உறவினரால் பெரும் பிரச்சனை வரவும் வாய்ப்பு இருக்கின்றது. கிரக நிலைகளை பொறுத்து, கிரக நிலைகளை வைத்து, மிக முக்கியமாக நீங்கள் தந்தை வழியில் இருக்கக்கூடிய உறவினர்களிடம் சற்று எச்சரிக்கையோட கவனத்தோடு இருங்க. அந்த வகையில் உங்களுக்கு பிரச்சனை பெரிய அளவில் வர வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை சொல்லியே ஆக வேண்டும்.